ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शिवाय 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 शिवाय नमः ओम। இன்று மிக முக்கியமான புனிதமான நாள் என்னவென்றால் ஆருத்ரா தர்சனம். ஈஸ்வரனுக்கு பரமேஸ்வரனுக்கு மிக உகந்த நாள். மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. சந்திரன் ஆருத்ரா நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். சூரியன் தனுர் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய காலமே ஆருத்ரா நட்சத்திரம். சந்திரன் இருக்கார். அதுவே ஆருத்ரா தரிசனம். தரிசனம் என்பது என்ன? அதை முதல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தரிசனம் என்பது காண்பது, காணுதல். காணுதல் என்றால் இப்போ ஒரு வாழ்க்கையில் அவர் நிறைய கஷ்ட நஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கிறார் அப்படின்னா அங்கு காணுதல் என்பது அவர் அனுபவித்திருக்கிறார் என்ற அர்த்தம். அதாவது காணுதல் அப்படி என்றால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறத தான் காணுதல்னு சொல்கிறோம். அவர் பல விஷயங்களை வாழ்க்கையில் கண்டிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிருக்காருன்னா பார்த்துருக்காருன்னு அர்த்தமா? பார்த்தல், பார்த்துருக்கார் அப்படின்னா என்னென்னா அனுபவிச்சிருக்கார் என்ற அர்த்தம். அப்போ ஆருத்ரா தர்சனம் அப்படின்னா ஈஸ்வரனை காணுதல் அப்படிங்கிறது வெளிப்புறமாக சொல்லக்கூடிய அர்த்தம். ஆனால் உண்மையான அர்த்தம் ஈஸ்வரனை உணர்தல், ஈஸ்வரனை அனுபவித்தல். அதுதான் ஆருத்ரா தரிசனம். ஒருவர் பல கோயில்களுக்கு சென்று கோவிலாகவும் க்ஷேத்ராடனம் செய்து நிறைய கோவிலை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் ஒருத்தருக்கு இருந்தது. அப்பொழுது ஒரு சமயம் நமக்கே தெரியும், எல்லா கோயில்களும் மூடப்பட்டிருந்தது கொரோனா காலத்தில். அப்போ ஆலயம் செல்லாத நாட்கள் எல்லாம் வீண் நாட்களே என்று அப்படி கருதி கொண்டிருந்த ஒரு நபர். அப்போ அவருக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஆலயத்துக்கும் எந்த க்ஷேத்ராடனமும் அவரால் போக முடியல. அப்போ அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்னென்னா கோயிலாக நம்ம போயிட்டு இருந்தோமே, எல்லா கோயிலும் போய் தரிசனம் பண்ணோமே, இப்போ அது என்டையராக அப்படியே ஸ்டாப் ஆகிடுதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தவிச்சுன்னு இருக்கக்கூடிய காலத்தில் தான் அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது. என்னென்னா வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கோவில்களோ தரிசனமோ கூட அது நம்ம கையில் இல்லை. அதுவும் அந்த தரிசனமும் கூட ஈஸ்வரனுடைய கையில் தான் இருக்குது. இப்போ பகவான் நினச்சாதான் கோவில்களையும் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியும். பகவான் வேண்டான்னா அதையும் தரிசனம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. என்னென்னா தனக்குள்ளேயே இறைவனை பார்க்கக்கூடிய விஷயம். வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கோவில்களை வேணால் சாத்தலாம், தரிசனம் பண்ண முடியாமல் போகலாம். இல்லை நமக்கு உடல் ஆரோக்கியமற்ற நிலையில் கூட வயசான காலத்தில் கோவில்களை தரிசனம் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ இறைவனை நமக்குள்ள எப்போ நாம் தரிசனம் பண்ண கற்றுக்கிறோமோ அப்போ ஆருத்ரா தரிசனம் என்பது பரிபூர்ணமாக பூர்த்தியாகிறது. ஏனென்றால் சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவரும் ஐக்கியமாயிருக்கார், திருமூலரும் சிதம்பரத்தில் தான் ஐக்கியமாயிருக்கார். அதுதான் சிதம்பரம் பஞ்சபூத தத்துவங்களில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம் சிதம்பரம். மண் பிருத்திவியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் பஞ்சபூதத்தில் பிருத்திவியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் காஞ்சிபுரம். நீரை குறிக்கக்கூடிய ஸ்தலம் திருவானைக்காவல்.
நெருப்பை, அக்னியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் அருணாச்சலம், திருவண்ணாமலை. வாயுவை குறிக்கக்கூடிய ஸ்தலம் காளகஸ்தி. ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம் சிதம்பரம். பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலமும் சிதம்பரமே. ஏனென்றால் ஆகாயம்ங்கிறது ஸ்பேஸ். ஏன்னா என்டையர் பிரபஞ்சமும் உலகத்திலிருந்து ஆரம்பித்து நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆரம்பித்து உலகம், ஊர், உலகம், பிரபஞ்சம் அனைத்துமே இந்த ஆகாயத்தில் தான் அடக்கும். ஆகாயம்னா ஸ்பேஸ். இந்த ஆகாயத்துக்குள்ளே தானே எல்லாமே அடக்கும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இந்த உலகத்துக்குள்ளே தான் இந்த ஆகாயமெல்லாம் இருக்குது, இந்த இடமெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சம் போல் பல கோடி பிரம்மாண்டங்கள், பல பிரபஞ்சங்கள் இருக்குது. கேலக்ஸி, ஸ்டார்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாரும் நம்ம எர்த்தை விட அவ்வளோ மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. கேலக்ஸிஸ், அதாவது ஸ்டார்ஸ் மேலே கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் உள்ள இடம் தான் கேலக்ஸிஸ். அந்த மாதிரி பல கேலக்ஸிஸை உடையது தான் இந்த அண்ட பிரம்மாண்டங்கள். இந்த அண்ட பிரம்மாண்டங்கள் அனைத்துமே இந்த ஆகாய தத்துவத்துக்குள்ளே அடக்கும். இந்த ஸ்பேஸுங்கிற ஒரு விஷயம் இல்லாட்டினா இது எல்லாம் எங்கே போய் நிற்கும்? நிற்பதற்கான இடம்தான் ஆகாயம். அப்போ இது அத்தனை அண்டங்களையும் சேர்ந்து அத்தனைக்கும் இடம் கொடுத்து இருப்பதனால்தான் ஆகாய தத்துவங்கிறது மிகப்பெரிய தத்துவம். அந்த ஆகாயத்தை தரிசனம் பண்ணுறது தான் சிதம்பர தத்துவம், ஆருத்ரா தரிசனம். அதாவது அந்த ஆகாயமே அந்த பூதாகாசம், அதுதான் பூதாகாசம்னு சொல்கிறாங்க. அந்த பூதாகாசம் நமது மனம் என்கிற சித்தத்தில் அடங்குது. நாம் மனம் விழித்தாதானே இந்த பூதாகாசம் தெரியுது. அதனால அது சித்தத்தில் அடங்குது. அந்த சித்தம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மால, ஈஸ்வரனா அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் அடங்கிறதுனால அந்த ஆத்ம தரிசனமே ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா சிதம்பரத்தில் சித்தியாக இருக்கக்கூடிய, அடக்கமாக இருக்கக்கூடிய திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வல்லற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்லத் தெரிந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ளப்புலனைத்தும் காணா மணிவிளக்கே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்போ என்னென்னா, நம்மை நாம் உணர்ந்தால், நமக்குள்ளே ஈஸ்வரனை தரிசனம் பண்ணக்கூடிய பக்குவத்தை வளர்த்துட்டோம்னா நம்மளுடைய ஜீவனே சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை யார் தரிசனம் பண்ணுறாரோ அதுவே முழுமையான ஆருத்ரா தரிசனமாக ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய தரிசனம் ஒரு சைடு இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தரிசனம் தான் முக்கியமான தரிசனம். செல்ல தெரிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம். செல்ல தெரிகிற வரைக்கும் நாம் ஒவ்வொரு கோவிலாக சென்று சேசராரணம் செய்துதான் ஆக வேண்டும். எப்பொழுது நம் மனது அடங்கி, எண்ணங்கள் அனைத்தும் அடங்கி நமக்குள்ளேயே இறைவனை பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு வருகிறதோ அப்போ திருமூலர் சொன்னபடி இந்த ஜீவனே சிவலிங்கம். ஏனென்றால் பகவான் பரமேஸ்வரனே பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பூசலார் நாயனார் எல்லாருக்கும் தெரியும். அவர் தனக்கு மனதில் கட்டிய அந்த கோவிலுக்கு தான், அந்த மன்னர் கட்டிய கோவிலோட பூசலார் நாயனார் கட்டின அந்த மனதில் கட்டின கோவிலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். ஏனென்றால் இறைவன் மனதிற்குள் குடியேறிவிட்டால் நாம் எங்கேயுமே போக தேவையில்லை. அப்பொழுது மனதை அந்த அளவுக்கு வைத்து கொள்ள வேண்டும். அதுபோலவே இந்த ஈஸ்வரன் பிரபஞ்சம் முழுக்க நீக்கமன நிறைந்திருக்கிறார். அப்போ சகல உயிர்களிலும், சகல ஜீவராசிகளிலும் நாம் எப்பொழுது அந்த இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை வருகிறதோ அப்பொழுதே அந்த ஆருத்ரா தரிசனத்தை நாம் தரிசிப்பதற்கான ஒரு பக்குவம் வருகிறது. அதனால் கோவிலில் மட்டும் ஈஸ்வரனை பார்க்குறதோட நமக்குள்ள ஈஸ்வரனை பார்த்து நாம் பார்க்கக்கூடிய எல்லா ஜீவன்களிடத்திலும் ஈஸ்வரன் பார்க்கக்கூடிய தன்மையை நாம் வளர்த்து கொள்ளும்போது நம்மளுடைய ஆருத்ரா தரிசனம் பரிபூர்ணமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் பிரபஞ்சம் முழுக்க அனைத்துமே அந்த ஈஸ்வரனை தான் ஆராதனை செய்யுது. ஏனென்றால் மனதுள் எழுந்திருக்கக்கூடிய பகவான் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு அதை வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பகவான் சிம்பாலிக்காக காமிக்கிறதே தவிர நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது.
அதுபோலவே தான் பொய்கை ஆழ்வாரும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்கிறார், இந்த இயற்கையே அந்த ஈஸ்வரனை ஆராதனை பண்ணுறது, அந்த பெருமாளை ஆராதனை பண்ணுறது. என்ன என்றால், வையம் சகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினன் சொன்மாலை இடராழி நீக்குவவே என்று பாடியிருக்கார் பொழியாழ்வார். இப்போ என்னென்னா, சூரியனும் சந்திரனுமே அந்த பகவானுக்கு ஆராதனை பண்ணுறது, அந்த ஈஸ்வரனையும் அந்த பெருமாளையும் ஆராதனை பண்ணுறது. அப்போ ஆருத்ரா தரிசனம்னு கரெக்டாக அதை தத்துவ ரீதியாக மீன் பண்ணுறதுனா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறதே பரிபூர்ணமான ஆருத்ரா தரிசனம். அதுக்கான வழிவகுப்பதற்கு தான் வெளியே கோவில்களில் அனைத்து சிவாலயங்களிலும் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி திரையை விளக்கி அந்த ஆருத்ராவை அந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறோம். அப்போ எப்போ எந்த அளவுக்கு நம்ம மனது பக்குவப்பட்டு பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு போகும்போது அனைத்து ஜீவன்களும் ஈஸ்வரனாகவே நமக்கு காட்சி தருவார்கள். அந்த காட்சியை நம்ம காணும்பொழுது பரிபூர்ணமாக ஈஸ்வர தரிசனத்தை, ஆருத்ரா தரிசனத்தை நாம் பெற்றவர்களாக ஆவோம். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.